அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். பஞ்சபாண்டவர்கள்லேயே முதல்வரான தர்மர் தான் உலகத்திலேயே மிக அதிக தர்மம் செய்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை தவிர இவ்வுலகத்தில் அதிக தானம் செய்பவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாதுன்னு தர்மருக்கு கொஞ்சம் எண்ணம் கூட இருந்தது. இதுவே அவருக்கு அகந்தையாக மாறிடக்கூடாதுன்னு நினச்ச கண்ணன் ஒரு வேலை செய்கிறார். என்ன பண்ணுறாருன்னா, தர்மரை மலை நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அந்த நாட்டை மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் ஆண்டு வந்தார். அங்குள்ள ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்குறார். அந்த வீட்டு பெண்மணி தங்க சொம்பில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இவங்க குடிச்சு முடித்ததும் அந்த சொம்பை அந்த வீட்டு பெண்மணி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. தர்மருக்கு ஒன்றும் புரியலை. தங்க சொம்பை இப்படி பத்திரமா வச்சுருக்கக்கூடாதா, இப்படி தூக்கி போடுறீங்களே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னாங்களாம், எங்கள் நாட்டில் ஒரு முறை பயன்படுத்தின பொருளை மறுமுறை நாங்கள் பயன்படுத்துறது இல்லைங்க அப்படின்னு அலட்சியமாக சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அந்த நாட்டுடைய செல்வ செழிப்பை எண்ணி ரொம்ப வியந்து போனாராம் தர்மராஜர். இப்போ அவங்க மகாபலியோட அரசவைக்கு போகிறாங்க. கண்ணன் தர்மரை மகாபலிக்கிட்ட அறிமுகப்படுத்தி, இவர் தான் இவ்வுலகிலேயே அதிகம் தர்மம் செய்தவர், பெயரே தர்மர் அப்படின்னு சொல்கிறார். மகாபலி தர்மருடைய முகத்தை கூட பார்க்கல. கண்ணா, நாங்கள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கிறோம், ஆனால் நீங்கள் சொல்கிறது சரியாக கூட இருக்கட்டும். ஆனால் என் நாட்டு மக்கள்கிட்ட உழைப்புக்கு பஞ்சம் இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் செல்வம் குவிந்து கிடக்குது. எனவே பிச்சை என்ற சொல்லுக்கே இடமில்லை. அதனால் தர்மம் என்ற வார்த்தைக்கும் இங்கே எங்களுக்கு அவசியமே இல்லை. அதனால் தானம் பெற வேண்டிய அவசியமும் இல்லை. எங்கள் நாட்டில் ஏழைகளும் இல்லை. இவங்களுடைய நாட்டில் ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்க போல். அதனால தான் எல்லாரும் தானம் கேட்டு வர்றாங்க. அதனால தான் இவர் தர்மம் பண்ணுறார். அதனால் எங்களை மாதிரி ஏழைகள் இல்லாத நாட்டுக்கு தானமும் தேவையில்லை, தர்மமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தர்மருடைய முகத்தை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஏழைகளை தன்னுடைய அரசாட்சியின் கீழே வச்சுக்கிட்டு இவர் தானம் பண்ணனா என்ன, தர்மம் பண்ணனா என்னன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்களாம். இதை கேட்டுட்டு தர்மர் அப்படியே தழை குனிஞ்சு போயிட்டாருங்களாம். நிஜமாலுமே இலவசங்களை வழங்கி சோம்பேறிகளை பெருக்கும் அரசு கண்டிப்பாக தலை குனிய தாங்க வேண்டும். நமக்கு எதுவுமே இலவசமாக வேண்டவே வேண்டாங்க. நம்ம உழைப்புக்கு சரியான ஊதியமும் அங்கீகாரமும் கிடைச்சா போதுங்க. சரிதானுங்களே நான் சொல்கிறது? நாளை சந்திப்போம் தோழமைகளை. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றி வென்றார்.